அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலில் 6:19 இப்படியாக அறைகோல் விடுகின்றார். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் கோயில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். தூய ஆவியானவர் தருகின்ற மிகப்பெரிய கொடை நாம் அவரின் ஆலயமாக மாறுகின்ற கிருபை. நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயங்களாக மாறுகின்ற கிருபை. ஆண்டவரை தேடி ஆண்டவர் அனுபவத்தை பெற நம் ஆலயம் தேடி செல்கின்றோம். ஆலயத்தில் இருக்கின்ற ஆண்டவர் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றார், நமது உடலை அவரின் ஆலயமாக்க. எதற்காக? எண்ணிக்கை நூலிலே 11:29 நாம் வாசிப்போம், ஆண்டுடைய மக்கள் அனைவரும் இறைவாக்கினராக விளங்கினால் எவ்வளவு நன்றாய் இருக்கும். இறைவனுடைய திட்டத்தை பாருங்கள். திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் இறைவாக்கினராக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அவர் ரெடி நம்ம எம்பவர் பண்ண, நமக்கு கொடைகளை கொடுக்க, கனிகளை கொடுக்க, பல்வேறு விதமான நன்மைத்தனங்களால் நிரப்ப. அதனாலதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம், எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நான் புதிய இதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை உங்கள் உள்ளத்தில் புகுத்துவேன், என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் புகுத்துவேன். பாருங்க நம்ம எப்படி அவருடைய ஆலயமாக மாறுகிறோம் என்று சொல்லி. இறைவன் அவருடைய ஆவியை, அவருடைய ஆவியானவரை நமது உள்ளத்திற்குள்ளாக புகுத்துகின்றார். அதனாலதான் நம்ம அவருடைய கோயிலாக மாறுகின்றோம். தொடர்ந்து இஸ்ராயேல் குடும்பத்தார் மீது என் ஆவியை பொழிந்த பின் இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அதனாலதான் கோயில் திருமுக தரிசனம், முகமுகமாய் பார்க்கின்ற தரிசனம். இறைவன் வாக்குறுதிக்கு மேல் வாக்குறுதி தருகின்றார். யோவேல் இறைவாக்கு நூலை நாம் வாசிப்போம், எல்லார் மனிதர் மீதும் என் ஆவியை பொழிவேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாட்களில் உங்கள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் மீதும் என் ஆவியை பொழிவேன். ஆவியானுடைய ஆளுகை அருட்பொழிவு குருக்கள், துறவியர்கள், ஆயர்கள் இவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொந்தம், ஒவ்வொருவருக்கும் சொந்தம். அதனால்தான் இந்த நாட்களிலே ஏராளமான நூற்றுக்கணக்கான பொதுநிலையினரை நற்செய்தி பணியாளர்களாக இறைவன் அழைத்து அருட்பொழிவு செய்து வல்லமையாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எல்லோருக்கும்
பாருங்க, வேலைக்காரர் வேலைக்காரிகள். அன்புறவுகளே, ஆவியானவிடத்திலே உரிமையாக வாஞ்சியோடு நாம் உறவாடுவோம். நாம் கேட்போம், வாக்கு மாறாத தெய்வமே, உமக்கு சித்தமானால் உமது கொடைகளை எனக்கு தாரும், கனிகளை தாரும். இறைவாக்கு பணிக்காக, நற்செய்தி பணிக்காக, நலம் தருகின்ற பணிக்காக நீர் வல்லமையாக பயன்படுத்தும். புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் தருவேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே எனக்கு தாரும். எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன். உங்கள் புதல்வர் புதல்வியர் இறைவாக்குரைப்பர். ஆண்டவரே, வாக்கு தத்தத்தின்படி நடத்தும். ஆவியானவரே, முழுமையான அருட்பொழிவை தாரும். இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதற் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறைய ஆற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரே, எழுந்தருள்வேன். இறைமக்கள் உள்ளங்களை தூய ஒளியால் நிரப்புவேன். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வேன். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன். அதனால் உலகை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியாரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் என்றும் மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பேர நாதனே அருள் புரிகுவாய். உம்மை கண்டு நன்மை பேர நாதனே அருள் புரிகுவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கதி பெறச் செய்குவாய். நல்வழியை நாங்கள் கண்டு
ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடன் பக்தியும் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடன் பக்தியும் தெய்வ பயமுமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. தெய்வ பயமுமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, தூய திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமையை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மீதும் வீசியருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளி என் இதயத்தில் வீச என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவின் சீடர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூயாவியாரே, அருளை நாடி நிற்கும் எம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது இறை இயேசுவுக்காக என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் வற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் புனிதர்களின் இறை அன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்னை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என்னை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் கன்னியான புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே,
பனி பொழிவது போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உறைய வைத்திருக்கின்றேன். எங்களை தூயவராக்கி ஆன்ம வளம் பெற அருள் புரிவீராக. ஆமென். தூய ஆவியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்திற்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகையெல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உமது சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரியச் செய்யும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தாரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயவுடன் மீட்டருளும் சுவாமி. தூய ஆவியாரே எழுந்தருளி வாரும். உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளங்களை பற்றி எரிய செய்திடலும். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாக இறைவா, உம்முடைய ஆவியாரால் எங்களை வழிநடத்துகின்றேன். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். ஆவியானவரை நோக்கி அன்றாட ஜெபம். அன்பின் ஆவியானவரே, உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, நேரே உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். வழிநடத்தும் ஆவியானவரே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடலின் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள்மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். எனக்குள்
எனக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உமது வரங்களினாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வாரும். உயிரின் ஆவியானவரே, என் உயிரின் உயிராய் இருந்தருளும். மகிழ்ச்சியின் ஆவியானவரே, நிறைவான மகிழ்ச்சியை எனக்கு தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தாரும். கொடைகளின் ஆவியானவரே, உமது அருட்கொடைகளை என்னுள் பொழியும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும். கன்னிகளின் ஆவியானவரே, நான் மிகுந்த கனி கொடுக்க ஆற்றல் தாரும். உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உடைத்து உருமாற்றும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத் தாரும். அக்கினியின் ஆவியானவரே, என்னை நெருப்பால் அருள் பொழிவு செய்யும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும். உம் வரங்களால், கொடைகளால், கன்னிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமென்.